பேர் வந்து ஜியாகுமாரி. நான் வந்து பீகார்லேருந்து இங்க வந்திக்கிறேன். இங்க வந்ததுக்கப்புறம் நான் என் ஸ்கூல் பேர் வந்து கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் கவுல் பசார். ஆ பிரைமரி ஸ்கூலோ இது பிரைமரி ஸ்கூலோ, ஹை ஸ்கூலோ நான் கவர்மெண்ட்ல தான் படிச்சேன் நானு. எங்க அப்பா வந்து வெல்டிங் வேலை செய்வாரு. எங்க அம்மா வந்து மெடிக்கல் கம்பெனில வேலை செய்வாங்க. ஹிந்தி வந்து என் மதர் டங். ஹிந்திலருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. எப்படி அந்த லாங்குவேஜ்லேருந்து வேற லாங்குவேஜா எனக்கு சேஞ்ச் ஆகணும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்காக டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. எப்படி இந்த இந்த லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு. டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு. ஸ்பெஷல் கிளாஸ், மிட் டே மீல் ஸ்கீமு, நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க என் கூட. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப நல்லா டிஸ்கிரிமினேஷன் பார்க்கல அவங்க. டிஸ்கிரிமினேஷன்னா நான் வேற நாடுலேருந்து வந்துட்டு ஆ இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவங்க டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பண்ணல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அவங்க கூட பேசுறது. அப்படிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அவங்க. ஏதாவது இது சின்ன வேர்டுக்கு மீனிங் தெரியலன்னா அவங்க கிட்ட கேட்கறது ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டேன் நான். டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா கோச்சிங் பண்ணாங்க. காலைல ஸ்பெஷல் கிளாஸ், மதியம் ஸ்பெஷல் கிளாஸ். இந்த இலக்கணத்துல மிஸ்டேக்லாம் வரக்கூடாது அது. அதுக்கப்புறம் பகுபத உருபிலக்கணம், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் மிஸ் ரொம்ப நல்லா எஃபோர்ட் பண்ணாங்க எனக்கு. எங்க அம்மா, அப்பா வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவா தான் பிஹேவ் பண்ணாங்க. "நீ வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிற, இப்போ நீ இது படிச்சிரு. பிகாஸ் இப்போ நான் இது பீகார்லயே போனேன்னா கஷ்டமா இருக்கும் இப்போ. பிகாஸ் அந்த தமிழ் லாங்குவேஜ விட்டு வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் ஆகுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டேன் நானு. ஸோ அதுக்காக ஃபுல்லா டாக்டர் ஆனதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போவேன். ரொம்ப வித்தியாசமா இருக்குது. பிகாஸ் அந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லா படிக்க முடியல என்னால. அதுக்குள்ள நான் இந்த இடத்துல மைக்ரேட் ஆயிட்டேன். ஸோ அதுக்காக அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது எனக்கு. பிகாஸ் என் நேட்டிவ் பிளேஸ் அது. ஹிந்திக்கும் தமிழுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. பிகாஸ் ஹிந்தில வந்து என் நேட்டிவ் அது என் மதர் டங். அது கஷ்டம். அதெல்லாம் ஒரு கஷ்டமாவே இல்ல எனக்கு. பட் இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது எனக்கு கத்துக்கிறதுக்கு. ஆமா. என் எய்ம் வந்து டாக்டர் ஆகுறது எய்ம். என் பேரண்ட்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் தான் பண்றாங்க. "நீ ஆகு" அப்படிதான் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க என் கூட. எனக்கு எதுவுமே ஒரு சின்ன வேர்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க சொல்லிக் குடுக்குறதுக்காக. மேக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. பிகாஸ் அதெல்லாம் ஒன்லி மைண்ட் கேம் தான் மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது. சயின்ஸ் மிஸ்லாம் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்காக. சயின்ஸ்லாம் மிஸ் ரொம்ப நல்லாவே எஃபோர்ட் பண்ணாங்க. எப்பவும் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் காலைல ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் மிஸ்ஸு, சோசியல், இங்கிலீஷ்லாம் ரொம்ப எஃபோர்ட் பண்ணாங்க அவங்க. என் மார்க் வந்து தமிழ்ல 93, இங்கிலீஷ்ல 99, மேக்ஸ்ல 89, சயின்ஸ்ல வந்து 87, சோசியல் சயின்ஸ்ல 99 மார்க். ஓவரால் 467.